நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். மற்றும் ஒரு நேர்காணல் கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி பல தலைமுறைகளை உருவாக்கி பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக எதிர்கால மாணவ செல்வங்களை செதுக்குகின்ற ஒரு பாடசாலையாக இருந்து வருகின்றது. இந்த பாடசாலையினுடைய 95ஆம் ஆண்டு பிரிவினர் மாணவ பிரிவினர்களினுடைய 30வது ஆண்டு சிறப்பு விழா இடம்பெறப் போகின்றது, பொன் விழாவாக. அந்த நிகழ்வு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இடம்பெற இருக்கக்கூடிய நேரத்தில் அதன் போது சிறப்பான சில புத்தகங்களும் வெளியிடப்பட இருக்கின்றன, சிறப்பான பல நிகழ்வுகளும் காத்திருக்கின்றன. இது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் பகுதி நகரப்போகின்றது என்பதுதான் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொடுக்கின்றோம். இன்று மோடு இணைந்திருக்கின்றார் பல மாணவர்களை நன்றாக வழிகாட்டிய ஒருவர், ஒரு ஆசிரியராக, பிரதி அதிபராக, உதவி அதிபராக மற்றும் அதிபராக இருந்து தற்போது ஓய்வு நிலை அதிபராக இருக்கக்கூடிய கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியர் மற்றும் அதிபர் மோடு இணைந்திருக்கின்றார். மகேந்திர மகுடம் எனும் புத்தகம், இவர் தொடர்பிலான ஒரு புத்தகம் வெளியிடப்பட இருக்கின்றது. அது தொடர்பிலும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். முதல் அந்த ஆசிரியரை, அதிபரை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். சுதர் மகேந்திரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில். அதே போன்று 95ஆம் ஆண்டு கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் குழுவில் ஒருவராக இருக்கக்கூடிய செல்லத்துறை தனகேஸ்வரன் அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஒரு ஆசிரியர் என்பவர் கனிவோடு இருப்பார், நிறம் கண்டிப்பாகவும் இருப்பார். நீங்கள் அந்த இரண்டுமாக இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மாணவர்கள் பலரும் கூறுகின்றார்கள் தொடர்ச்சியாக. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பெயர், உங்களை பற்றி கொக்குவில் மாத்திரமல்ல யாழ்ப்பாணமே அறிந்திருந்தது. 90லேருந்து 96ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அதிபராக இருந்த நீங்கள், எப்படி உங்களுடைய இந்த நாட்கள் நகர்ந்துட்டுருக்குது? அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். பல சோதனைகளுக்கு மத்தியில் மாணவர்களை தவறாக போவிடாமல் பாதுகாத்து கற்றதொழுகின்ற என்னுடைய மகுட வாக்கியம் கல்லூரி, அதற்கு அமைய அவர்களை பண்படுத்துவது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஒரு சமுதாயம் வாழ வேண்டுமானால் மாணவர்கள் நல்ல முறையான வழியில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். அதற்கமைய கல்வியிலும் சரி, விளையாட்டுத்துறையிலும் சரி, கலை போன்ற நாடகத்துறை போன்ற துறைகளிலும் சரி, மாணவர்களும் இருக்கிறார்கள், மாணவிகளும் இருக்கிறார்கள். அவர்களை ஈடுபடுத்தி உற்சாகப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று பல புதிய தலைமுறைகளை நாங்கள் காணறதுக்கு இருக்கிறது. விரிவுரையாளராக, ஆசிரியராக, பெரிய நிறுவனங்களுடைய தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார். இவர் கூட கனடாவிலிருந்து என்னோடு வந்தவர். இவர் கூட ஒரு மாணவ தலைவனாக இருந்தவர். இப்போ இவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மாணவர் தலைவர்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆசிரியர் அதிபர் சுடர் மகேந்திரன், இந்த பெயர் புகழ் பெற்றது, மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது, பலரும் தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. யாழ் மண்ணை பொறுத்த மட்டில் பொதுவாக கொக்குவிலுக்கு எல்லாருக்குமே தெரியும். சுடர் என்ற பெயர், அந்த சொல், அதை பற்றி நாங்கள் பேசலாம். நிச்சயமாக இது என்னுடைய புனை பெயர். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்தில், அட்வான்ஸ் லெவல் படிக்கின்ற காலத்தில், யூனிவர்சிட்டி காலத்தில் நான் ஒரு பத்திரிகையை தொடங்கினேன். அந்த பத்திரிகைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற பொழுது தான் இந்த சுடர் என்ற பெயரிலே அந்த மாணவ பத்திரிகை ஆரம்பித்தோம். அதே எனது புனை பெயராகவும் என்னுடைய பெயராகவும் மாறிவிட்டது. அந்த பத்திரிகை அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 4 வருடங்கள் நாங்கள் அதை மாதம் வெளியிட்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் மாணவருடைய முயற்சியில் வந்த முதலாவது பத்திரிகையில் அதுவும் ஒன்று யாழ்ப்பாணத்தில். அவர்களுடைய ஆக்கங்கள், கவிதைகள் என்று பலவற்றை நாங்கள் மாணவர்கள் கூட பெற்றிருக்கிறோம், ஆசிரியரிடம் பெற்றிருக்கிறோம், மற்ற சமூக ஆர்வலரிடம் நாங்கள் பெற்று இந்த பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறோம். கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய 95ஆம் ஆண்டு கால பகுதியினுடைய மாணவராக, பழைய மாணவராக, அதே போன்று மாணவர் தலைவராக இருந்தவர் தான் இங்கு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் திரு செல்லத்துறை தனகேஸ்வரன். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை. அதே நேரம் இந்த 95ஆம் ஆண்டு மாணவர்களினுடைய 30 ஆண்டு விழா, பொன் விழாவாக இடம்பெறப் போகின்றது. பாடசாலையினுடைய பொன் விழாவாக, மாணவர்களினுடைய அந்த பொன் விழாவாக இடம்பெறப் போகுது 24, 25. இதை பற்றி நாங்கள் பேசலாம். எங்களோட பொன் விழா நாங்கள் 24
ஜூலை 24 25ஆம் தேதி கல்லூரியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதன்படி வந்து எங்களோட கல்லூரிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன தொடங்குறதுனாலும் எங்களோட கோயில் புதுக்கோயிலிருந்து தான் தொடங்குகிறோம். அதே போல் 24ஆம் தேதி புதுக்கோயிலிருந்து தொடங்கி அந்த கோயிலை சுற்றி வந்து உள்ளக அரங்கில் வந்து இந்த நிகழ்வு நடைபெறும். இதில் வந்து நாங்கள் எங்களோட ஆசிரியர்கள் அனைவரையும் கௌரவிக்கிறோம். அத்தோட எங்களுடைய பொன்விழா இதழ் ஒன்று பொற்சுடர் என்று சொல்லி ஒரு இதழை வந்து வெளியிடுறோம். அதில் வந்து 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களோட கழகங்கள், இப்போ இன்டர் கழகம், சர்வீஸ் கிளப், மற்ற ஸ்கவுட், மற்ற செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் இவையின் செயற்பாடுகளை பற்றியும் எழுதி, அதை விட எங்களோட மாணவர்களுடைய அனுபவங்களை, கல்லூரி தொடர்பான அனுபவங்களையும் எழுதி அவர்களுடைய ஆக்கங்களுடன் ஆசிரியர்களின் தரவுகள் எல்லாம் சேர்த்து அந்த நூல் வந்து வெளிவருது. அடுத்த நாத்து 25ஆம் தேதி ஜூலை மாதம் வந்து இதை நாங்கள் ஒரு எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கணும் என்றும் எங்களோட கல்லூரி தொடர்பான ஒரு பெற்ற வந்து இப்போத்தைய சமுதாயத்துக்கு கடத்தணும் என்று சொல்லி என்றதுக்காண்டி நாங்கள் அதை வந்து மைதானத்தில் அந்த நிகழ்வை செய்கிறோம். அது ஒரு காணிவேல் மாதிரி எல்லா இடம் வந்து சின்ன சின்ன கடைகள் மாதிரி போட்டு அதில் வந்து சிற்றுண்டி வகைகளையும் இதுகளையும் வழங்கி, சாப்பாடுகளையும் வழங்கி வந்து, உணவுகளையும் வழங்கி வந்து அந்த நிகழ்வை வந்து ஒரு பள்ளிக்கூடத்தோட ஸ்கூலோட சம்பந்தமாக அதை வந்து அந்த பெற்றை நாங்கள் வெளிப்படுத்தி இப்பத்திய சமுதாயத்துக்கு கடத்துறது தான் எங்களோட முக்கியம். அதாவது 95ஆம் ஆண்டு மாணவர்களாக தொடர்ச்சியாக விழாக்களை நடத்தி 30வது ஆண்டு விழாவாக பாடசாலைக்கு நீங்கள் செய்கின்றீர்கள். இதன்போது தற்போதைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய மாணவர்களும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும், பாடசாலை மீது பற்று இருக்க வேண்டும். அதுதான் எங்களோட நோக்கம். நிச்சயமாக. இதன்போது முக்கியமாக 2 புத்தகங்கள் நீங்கள் சொன்னதை போன்று பொற்சுடர் என்ற ஒரு நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. அது நேரம் மகேந்திர மகுடம் என்ற ஒரு நூல். இதை பற்றி நீங்கள் பேசலாம். அதுக்கு பிறகு ஆசிரியரிடம் நாங்கள் பேசுவோம். மகேந்திர மகுடம் வந்து 29 ஜூலை வந்து எங்களோட கல்லூரி பஞ்சலிங்கம் கற்போர் கூடத்தில் வைத்து நாங்கள் அதை வெளியிடுறோம். அதில் வந்து எங்களோட அதிபரை கௌரவிக்கிற முகமாயும், அதிபர் இந்த காலத்தில் வந்து நாங்கள் உண்மையிலேயே அது எங்களோட பட்ச் வந்து கன சாதனைகளை நிகழ்த்தினது. எங்களோட கல்லூரி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அதையும் வந்து வெளிப்படுத்தும் முகமாக அந்த நன்றி உணர்வை அவருக்கு தெரிவிக்கும் முகமாயும் அவரை வந்து இருக்கும்போதே அவரை வாழ்த்தோணும்னு சொல்லியும் எல்லா அணியினர்கிட்டையும் எல்லா தரப்பு அணியினர்கிட்டையும் இருந்து அவர்களுடைய ஆக்கங்களை பெற்று அதிபரை பற்றி என்ன ஒரு நூலாக அந்த நூல் வந்து வெளிவருது. இந்த புத்தகத்தினுடைய கவர் பேச்சு இப்படித்தான் இருக்குது. மகேந்திர மகுடம், மேனாள் அதிபர் சுடர் இ மகேந்திரன் வாழ்வு அனுபவங்களையும் கொக்குவில் இந்து கல்லூரிக்கான அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளையும் பதிவு செய்யும் நூல் என்று இந்த நூல் 95ஆம் ஆண்டு A-level 95 பிரிவு மாணவர்கள் வெளியிடுகின்ற இந்த நூலினுடைய கவர் பேஜ் இருக்குது. ஆசிரியராக உங்களுடைய பதிவுகள், அதாவது நீங்கள் உங்கள் இந்த பாடசாலைக்கு சென்ற பல விடயங்கள் மற்றும் உங்களுடைய அனுபவங்களை உள்வாங்கி நான் சிறுவயதில் இருக்கின்ற பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர் ஏணி, அந்த ஏணியில் ஏறித்தான் மாணவர்கள் மேலே செல்வார்கள். அதற்கு பிறகு ஏணியில் ஏறி சென்ற பிறகு எப்படி இருப்பார்கள் என்றால் கொக்கிலிருந்து கல்லூரி பழைய மாணவர்களைப் போல் தான் இருப்பார்கள். அதாவது தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை அவர் மறக்கவில்லை. எங்கு கண்டாலும் மகிழ்வோடு அவரை கௌரவிப்பார்கள், அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார்கள் என்பதற்கு இந்த என்னை பற்றி அந்த நூல் வெளியிடும் ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. என்னுடைய நான் அதிபராக இருந்த காலத்தில் இவர் மாணவர் தலைவராக இருந்தவர். அப்போ அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த நூலை அவரும் அவரது நண்பர்களும் வெளியிடுகிறார்கள். உண்மையிலே உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னை பற்றி அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூறிய விடயங்களை எழுத்துருவத்தில் பார்க்கின்ற பொழுது எல்லையில்லாத ஒரு இன்பம் ஏற்படுகின்றது. உண்மையில் இது யாருக்கு சேருமாண்டா கொக்குவில் இந்து கல்லூரியை தான் சேரும். கொக்குவில் இந்து கல்லூரி என்பது ஒரு தாய், ஒரு கோயில். அந்த கோயிலில் அந்த தாயின் மடியில் வளர்ந்தவர்கள் எவ்வாறு பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், தங்கள் ஆசிரியர்களை எவ்வாறு வாழ்த்துகிறார்கள், போற்றுகிறார்கள் என்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
உங்களுடைய அந்த கால பகுதியில் நீங்கள் அதிபராக இருந்த நாட்களிலே கொக்குவில் இந்து கல்லூரி தொடர்பிலான விடயங்கள் எத்தனையோ வளர்ச்சிகளை கண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக நீங்கள் இதனை சொல்வீர்கள். உண்மையிலே நான் அதிபராக வந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் மிகவும் ஒரு அவசர கால நிலையில்தான் இருந்தது. மக்கள் பதட்டமாக இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகள் எப்படி எதிர்காலத்தில் வரப்போகிறார் என்ற ஒரு கவலையில் இருந்தார்கள். ஆகவே அந்த நேரத்தில் எங்களுடைய முதலாவது இது மாணவர்களை மனவளவு உள்ளவர்களாக மாற்றி, ஒழுக்கமுடையவர்களாக மாற்றி, மற்ற பற்றுடையவர்களாக மாற்றுவது முதலாவது நோக்கமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அதிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு வேற பார்க்க தெரியும், நல்ல மன உறுதி பெற்றவர்களாகவும், மற்றது கல்வியில் நல்ல நாட்டம் உள்ளவர்களாகவும், மற்ற சமூக பெற்று உள்ளவர்களாக, மொழி பெற்றும் தாய்மொழி பெற்றும் தாய்நாட்டு பெற்றும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் அந்த காலத்தில் நான் என்னை பொறுத்தவரையில் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் கொக்குவில் இந்து கல்லூரி என்றால் ஒரு பேர் இருக்கிறது, உதபண்டாரத்தில் மன்னர்கள் என்று. ஆகவே என்னுடைய காலப்பகுதியிலும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி நடந்தது என்னவென்றால், முன்பு யாழ்ப்பாண பாடசாலைகள் சங்கத்தினுடைய போட்டியில் தான் பாடசாலைகள் பங்கு கொள்ளும். கிறிஸ்தவ பாடசாலைகள் அதில் பங்கு கொள்வது கிடையாது. அதாவது சென்ட் ஜான்ஸ், பேட்ரிக்ஸ் போன்ற பாடசாலைகள் பங்கு கொள்வது கிடையாது. என்னுடைய அதிபர் அந்த காலப்பகுதியில் பொதுவாக எல்லா பாடசாலைகளும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு எங்களுடைய கல்லூரி தெரிவானது. இறுதிப் போட்டியில் மோதியது. சென்ட் ஹென்ரிஸ் அணியோடு நாங்கள் மோதினோம். அது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கூடத்தின் விளையாட்டு திடலிலே பெரிய ஒரு திடல். அந்த திடலிலே நான் நினைக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் டிக்கெட் வாங்கித்தான் வந்து பார்த்தவர்கள் அந்த டிக்கெட். அதில் எங்களுடைய மாணவர்கள் நன்றாக விளையாடினார்கள். வெற்றி மாத்திரம் ஒரு அல்ல முக்கியம், நன்றாக விளையாட வேண்டும் என்பதுதான் அவர்களை தட்டி கொடுத்த விஷயம். அவர்கள் அந்த அன்றைக்கு வெற்றி பெறாவிட்டாலும் நன்றாக விளையாடினார்கள், விளையாட்டாக விளையாடினார்கள். அதுதான் நான் நினைக்கின்றேன் நாங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்க ஒரு கடமை. அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. மற்ற எங்களுடைய கிரிக்கெட் அணியினர்கள் நல்ல மிக திறமையாக யாழ்ப்பாண பாடசாலையில் முன்னணி பாடசாலைகளோடு மோதி கிட்டத்தட்ட வெற்றி பெறுகின்ற சமநிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமையை அப்பொழுது அடைந்தார்கள். அதே மாதிரி மாணவர்களும் வலைப்பந்தாட்டத்தில் ஒரு அதி உன்னத நிலையை அடைந்ததை நாங்கள் காணத்தக்கதாக இருக்கிறது. மற்ற மெய்வல்லுநர் போட்டிகள் ஒரு மிக முக்கியமானது. மெய்வல்லுநர் போட்டிகளிலும் மாணவ மாணவிகள் சிறந்த பெறுபவர்களை பெற்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு உச்சகாலமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இதே நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எங்களுடைய சாரணர்கள் இலங்கையிலே புகழ்பெற்ற சாரணர்களாக மாறினார்கள். அதாவது வரலாற்று செய்தி ஆக அவர்கள் மாறினார்கள். இலங்கையினுடைய பிரபலமான டெய்லி நியூஸ் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அவர்களை பாராட்டி நியூஸ் வெளியிட்டது. அது எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய சாரணர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று. இதை விட ஒரு சேவை கழகம் என்ற ஒரு கழகத்தை கல்லூரி வைத்திருந்தது. எங்களுடைய நோக்கம் என்றால் பாடசாலைக்கு தேவையான சில விஷயங்களை மாணவர்களே செய்தார். மாணவர்களே இப்போ துப்புரவுப்படுத்துதல், சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதெல்லாம் மாணவர்களே செய்தார்கள். அது மாத்திரமில்லை, டியூட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவன் ஆஃபீஸில் டியூட்டியாக அனுப்பார். டியூட்டி லீடர் என்று சொல்கிறது. இப்போ அவர் ஒரு பியோன் செய்கிற வேலையில் செய்வார். எப்படி ஒரு அதிபருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் அது உண்மையில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மாணவர்கள் முதல்ல அதை விரும்ப மாட்டார்கள், ஆனால் விரும்பி செய்தார்கள் என்னுடைய மாணவர்கள். சின்ன மாணவர்களிலிருந்து பெரிய மாணவர்கள் வரை ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒருவர் இல்ல ரீதியாக பங்கு கொண்டார்கள். மற்ற கால நிகழ்ச்சி, எங்களுடைய கால நிகழ்ச்சி குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. எல்லா மாணவர்களையும் கூட்டி முதலில் நாங்கள் கடவுள் வணக்கம் செய்வோம். அகவணக்கம் முடிந்தவுடன் ஒரு அதாவது 5 இல்லங்கள், இப்போ ஒரு இல்லத்தினுடைய தலைவன் அல்லது பிரதிநிதி அன்றைய முக்கியமான செய்திகளை வாசித்து காட்டுவார். இன்ன பத்திரிகையில் இன்ன செய்தி, இன்ன பத்திரிகையோட தலையங்கங்களை வாசித்து காட்டுவார். இப்போ அதால் மாணவர்களை செய்திகள் வாசிப்பதற்கு நாங்கள் ஊக்குவித்தோம். அது நான் நினைக்கிறேன் ஒரு புதிய முறையாகத்தான் எங்கள் கல்லூரியில் மிஸ்டர் பஞ்சலிங்கம் அவருடைய அதிபருடைய காலத்திலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதை தொடர்ந்து நாங்களும் செய்தோம். இப்படியான பல நிகழ்வுகள் பதிவான காலப்பகுதியில் நீங்கள் பழைய மாணவராக இருந்திருந்தீர்கள். 95ஆம் ஆண்டு காலப்பகுதி. இந்த 95ஆம் ஆண்டு மாணவர்களினுடைய இந்த கொக்குவில் இந்து கல்லூரி 95ஆம் ஆண்டு பிரிவு
உயர்தர மற்றும் சாதாரண தர மாணவர்களினுடைய திருவிழா தான் 24, 25ஆம் தேதி இடம்பெறப் போகின்றது. இதில் மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல விடயங்கள் உங்களுக்கு இருக்கும். என்ன சொல்ல போறீங்க? ஏற்பாடு குழு எப்படியெல்லாம் இருக்குது? பழைய மாணவர்கள் எல்லாரும் இணைந்து கொள்வார்களா? சிலர் வெளிநாடுகளில் இருப்பார்கள் போன்று. எல்லோரும் நிச்சயமாக எல்லோரும் வெளிநாடுகளிலிருந்து இணைந்து கொள்கிறார்கள். இது ஒரு உலகளாவிய ரீதியாகத்தான் நடைபெறுகின்றது. அத்தோட எங்களோட நோக்கம் வந்து இப்போ எங்களுக்குன்ற வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் வந்து எங்களால் சேகரிக்கக்கூடிய ஆட்களை தான் நாங்கள் இணைச்சி வச்சிருக்கிறோம். இதை தவிர 60-50 பேருக்கிட்ட எங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இதில் நாங்கள் கதைக்கிறதுனூடாக இந்த தகவல் வந்து யாருக்கும் தெரிந்து எங்களை தொடர்பு கொள்வார்கள் நல்லா இருக்கும். இந்த விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். 24, 25ஆம் தேதியும் 29ஆம் தேதி சார் என்ற புக் வெளியீட்டிலையும் இணைந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இதை தவிர வந்து நாங்கள் பல வேலை திட்டங்களையும் செய்கிறோம். இந்த பொன்விழாவை முன்னிட்டு 15 சஞ்சிகைகளை மாதாந்த சஞ்சிகையை வெளியிட்டிருக்கிறோம். கொக்கூர் என்ற சஞ்சிகையை கவிதைகள் கட்டுரைகளை தாங்கிய வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றது. இதை தவிர வேலை திட்டங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நிதியம் ஒன்றை உருவாக்கி அதுக்கூடாக வந்து நாங்கள் எங்களோட கல்லூரியில் நன்றாக படிக்கக்கூடிய வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மாணவியோ தெரிவு செஞ்சு அவருக்கான உதவிகளை வழங்குறதுக்கு இருக்கிறோம். இதை தவிர எங்களோட அதிபரண்ட பேரில் நாங்கள் மெய்வல்லுனர் போட்டியை வந்து ஒவ்வொரு வருடமும் நடாத்துவதாக உறுதியளித்திருக்கிறோம். அதை இந்த வருஷம் நாங்கள் ஏற்கனவே செய்து முடித்து விட்டோம். இது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அதிபராக இருக்கக்கூடிய உங்களுக்கு மாணவர்கள் எத்தனையோ விடயங்களை செய்கின்றார்கள். இப்பொழுது நூல் வெளியீடு மாத்திரமல்ல, மெய்வல்லுனர் போட்டிகள் உங்களுடைய பெயரிலும். ஆசிரியர் உண்மையில் அதிபராக இருந்த காலத்தில் இப்படி கண்டிப்பாக இல்லாட்டி கனிவாக இருப்பார். இரண்டுமா? சார் வந்து உண்மையிலேயே சார் எங்களை வந்து நடத்தின விதம் வந்து நாங்கள் தவறு செய்தால் வந்து எங்களை கண்டிப்பாகத்தான் இதண்டுவார். ஆனால் சாரோட நாங்கள் இணைஞ்சு பழகினோம்னா இப்போ எனக்கும் சாருக்கும் இருந்த உறவு வந்து ஒரு தகப்பன் மகனுக்குரிய உறவு தான். அப்போ அவர் வந்து எதுவும் நாங்கள் நல்லா செய்கிற நேரத்தில் தட்டி கொடுத்து இவரை போல் சேரப்போல் அந்த எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தர்றது தன்னம்பிக்கையை தர்ற ஆக்களும் எவருமே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா, இந்த உதயபந்தாட்ட அணி வந்து எங்களோட 11 வருஷத்துக்கு பிறகு ஃபைனலுக்கு வந்தது எங்களோட உதயபந்தாட்ட அணி. அப்போ நான் தான் சார்கிட்ட போய் கேட்குறேன், சார் எங்களுக்கு ஒரு கோச் வேணும், நாங்கள் ஃபுட்பால்லேயும் எதுவும் செய்யணும் என்று சொல்லி கேட்க, அப்போ கோச்சுக்குரிய சம்பளம் கொடுக்கணும், அதை விட 15 போல் வேண்டணும் கோச் சொல்கிறார், 15 ஜோடி பூட்ஸ் வேண்டணும். அப்போ இந்த போர்க்கால சூழ்நிலையில் வந்து பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் போய் கேட்க ஒரு மாணவனை வந்து அந்த தட்டி கொடுக்குற விதம் இல்லையென்று சொல்லாமல் அதை உடனே நிறைவேற்றி, அதே போல் நாங்களும் அந்த சேர்த்த அந்த நம்பிக்கையோட அதை வந்து கல்லூரியை வந்து 11 வருஷத்துக்கு பிறகு கிரிக்கெட் பற்றி கட்டாயமாக பேசணும். 11 வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் வீரராக 11 வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அதை விட கிரிக்கெட் வந்து 93ஆம் ஆண்டு நாங்கள் வந்து எங்களை கொக்கையிலேருந்து கல்லூரியில் கிரிக்கெட் தொடங்கின காலத்திலேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வந்து ஜப்பானில் ஒரு காலம் வென்றது கிடையாது. 93ஆம் ஆண்டு முதல் வென்றாங்க. அது வந்து ஒரு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதிலிருந்து எங்களோட கல்லூரி வந்து ஒரு சிறந்த அணி. 93ஆம் ஆண்டு ஜாழ் மாவட்டத்திலே சிறந்த அணி எங்களுடைய அணி தான். அதற்கு பிறகு எங்களோட 94 வந்து நாங்கள் ஜப்பான்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் பண்ணாங்க. எல்லா முன்னணி கல்லூரிகளையும் நாங்கள் லீட் பண்ணாங்க. அந்த கிரிக்கெட் வந்து வளர்ந்ததுண்டா அது கட்டாயம் அந்த 93ஆம் ஆண்டு அது சேருடைய காலப்பகுதியிலிருந்து தான் வளர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாளைய, அதாவது மாணவ செல்வங்கள், நாளைய எங்களுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்காலமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த மாணவர்களுக்கு, எல்லா மாணவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் ஒரு ஆசிரியர்?
எத்தனையோ மாற்றங்களை இப்பொழுது சமூகம் கண்டிருக்கின்றது. சமூகம் தொழில்நுட்ப ரீதியிலும் மாற்றம் ஒன்று தான் மாற்றமடையாது என்று சொல்லுவார்கள். எங்களுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லத்துக்கு என்னென்றால், எங்களுடைய மாணவர்களுடைய தோளிலே பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய மொழிக்காக மாத்திரமல்லாமல் தங்களுடைய இனத்துக்காக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நானும் வெளிநாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறேன். வெளிநாடுக்கு பல மாணவர்கள் செல்கின்றார்கள், பல இளைஞர்கள் செல்கின்றார்கள். அங்கே போய் அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழுகின்ற மாத்திரமில்லாமல் தங்களுடைய கல்லூரிக்கும் தங்களுடைய நாட்டுக்கும் பல உதவிகளை செய்து வருகிறார்கள். இதையே நான் சொல்கிறேன் என்றால், நாங்கள் பெற்றதாயும் பிறந்து கொண்ட நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே என்றதை மறக்கக்கூடாது. பெற்றதாயும் பெற்றதாயம் என்றோடு நான் மொழியையும் சேர்த்து தான் சொல்கிறேன். குடும்பம், கிராமம், நாடு இவற்றை மறக்கக்கூடாது. எந்த தலைமுறையும் மறக்கக்கூடாது. அதுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும். இந்த நேரத்திலே ஒன்று சொல்ல வரேன். நான் வெளிநாட்டில் இருக்கிற பொழுது எங்களுடைய பகுதிகளிலே போதைப்பொருள் பரவலாக இருக்கிறது என்று கவலைப்பட்டு பத்திரிகைகள் எழுதிய விவரங்களை வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் வாசித்து மிக கவலை அடைந்தார்கள். ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இளைய தலைமுறைக்கு நீங்கள் ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எனவே கொக்குவேல் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்களினுடைய சிறப்பான விழா இடம்பெறப் போகின்றது. 95ஆம் ஆண்டு மாணவர்களினுடைய சிறப்பு விழா, 30வது ஆண்டு விழா. எனவே அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாருக்காவது நன்றி சொல்லப் போகின்றீர்களா? உங்களோட ஒருவர் வந்திருந்தார். எங்களோட முதற்கண் எங்களோட அதிபருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது கனடாவிலிருந்து இந்த விழாவுக்காண்டி வந்திருக்கிறார். அதை விட எங்களோட விழாவுக்கு வருகை தரவிருக்கின்ற ஆசிரியர்கள், அதை விட எங்களுடைய சக மாணவர்கள், இதை விட எங்களோட இணைந்து செயற்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் வந்து நன்றியை குறிக்கொண்டு, எங்களுடைய இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைத்த உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி. இந்த சிறப்பான நேர்காணல் பகுதி, கலந்துரையாடல் பகுதியில் மோடு இணைந்திருந்தார்கள் கொக்குவேல் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் ஆசிரியர் சுடர் மகேந்திரன் அவர்கள், அதே போன்று அந்த பாடசாலை கொக்குவேல் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சிலத்துறை தனகேஸ்வரன். இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நேத்ரா டிவியினுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் மோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. எமது நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் மற்றும் கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள்.